ஹாய் கேஸ், புது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த கலரில் ஃப்ரிட்ஜ் தான் பார்த்துருந்தோம். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தேன், அதுவுமே இந்த கலர் தான். எனக்கு இந்த கலர் தான் கொஞ்சம் ராசியாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இதே பார்த்தாச்சு. இந்த பிரிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் தான், எல்ஜி. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. லிட்டருமே நான் டபுள் டோரோட கொஞ்சம் கூட தான். 10 மந்த் இஎம்ஐல தான் எடுத்திருக்கோம். பழைய ஃப்ரிட்ஜையும் பக்கத்துலேயே வச்சிருக்கேன். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி தான் சாமி ரூமில் கொண்டு போய் வச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பழைய ஃப்ரிட்ஜில் எப்படி வச்சிருந்தானோ அதே மாதிரி பாக்ஸை மட்டும் இப்போ எடுத்து இதில் மாற்றி வச்சிருக்கேன். எல்லாமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன், கண்டெய்னர்லாம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் கவருமே ஆர்டர் போட்டிருக்கேன். நான் வந்தோடனே அடுத்தது வீடியோஸில் காட்டுறேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் டோர் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு மீன் எடுத்து. நம்ம வீட்டில் மீன் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா மீன்கார கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வரதில்லை. நாங்கள் கடையில் போய் வாங்குறதே இல்லை. அவர் இன்னைக்கு வந்திருந்தார். அதனால ஜிலேபி மீன் மட்டும் ஒரு 1 kg எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு தனியாகவும் குழம்பு தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரைக்கு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே குழம்பையும் தாளிச்சு விட்டேன். நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். பை.